ஹலோ சார், நாங்கள் சேஃப் அண்ட் சில்ட்ரன் ட்ரஸ்ட்லேருந்து கால் பண்ணுறோம். டுடே ஈவினிங் கால் பேக் பண்ண சொல்லியிருந்தீங்க சார். டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. 2 டேஸாக சப்போர்ட் இல்லாமல் மென்டலி டிஸ்டர்ப் சில்ட்ரன்ஸ் வந்து சாப்பிடாம இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு 1000 ஆர் 500 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் மேம், சொல்லியிருந்தேன். கொடுக்கணும்னு ஆசை தான், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே சார், நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. யாமினி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலையா? போகணும், ஒரு ஸ்பான்சர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே யாமி, உனக்கு நயனா பற்றி எதாவது தெரிஞ்சா? போலீஸ் ஒன்றும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி தெரில. ஃபோனை கூட பூந்தமல்லி ஹைவேல தூக்கி போட்டு போய்த்தாங்க. பெருசாக ஒரு க்ளூவும் நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரில. பாவம், கண்ணு தெரியாத பிள்ளை. அவளுக்கு என்ன ஆச்சோ? அவளை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோ? அவள் என்ன கஷ்டப்படுறாளோ? எதுவுமே தெரியல. கவலைப்படாத, அதான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்கல்ல, நம்ம சைட்லேருந்து தேடுறோம். ஒன்றா இருக்காது, கிடச்சிருவா. ஓகேவா, அதவா போகலாம். சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில் காணாமல் போன ஆண் குழந்தையை ஒருவர் போக்குவரத்து நெரிசல் மிக்க சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் நம்மளோட ஹார்ட் ஒர்க்னால 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தைங்க இப்போ 3 வேளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் இன்னும் நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி நல்ல ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சி இந்த ட்ரஸ்ட்டை இன்னும் பெருசாகணும். கண்டிப்பாக பண்ணுவோம். நம்மளோட இப்போ ஒருத்தவங்க புதுசாக இணையறாங்க. அவள் தான் நயானா, என்னோட தங்கச்சி மாதிரி. இவ நயானா. இவளுக்கு சீக்கிரமாக ஒரு ஸ்பான்சர் பிடிச்சி ஐ ஆப்ரேஷன் பண்ணணும். ஹாய் நயனா, யாமினி. ஹாய். ஹாய் நயனா, ஐ எம் மாதவன். ஹாய். நயனா, இந்த பிரியாணியா? எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அக்கா, ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களே, என்னதுக்கா? உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சுருக்கேன். என்ன ஹாப்பி நியூஸ்? நீ ரொம்ப நாளாக ஐ ஆப்ரேஷனுக்காக ஸ்பான்சர்ஷிப் கேட்டுகிட்டே இருந்தல்ல, அது கிடச்சிருச்சு. நம்ம ட்ரஸ்ட்டோட ஒரு ஸ்பான்சர் வந்து உனக்கு ஐ டோனர் அண்ட் ஆப்ரேஷன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா? நிஜமாக தான். ஆனால் நீ இது ஆதவன் அண்ணாக்கிட்டேயும் பூர்ணிமாக்கா கிட்டேயும் சொல்லக்கூடாது. ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நம்ம அவங்கள போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஓகேவா? சரிங்க அக்கா, ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நம்ம அவங்கள போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். நாளைக்கு நீ ரெடியாரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அக்கா, அக்கா,
நாளைக்கு நான் அந்த ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு வரேன். பூர்ணிமா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நான் அந்த ஒயிட் ஃப்ராக் போட்டா ரொம்ப அழகா இருக்கேன்னு. நான் ஒரு வாட்டியாச்சும் அதை போட்டு கண்ணாடியில பார்க்கணும். அப்புறம் எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. அதோட அலை போற சவுண்ட்லாம் நான் கேட்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு வாட்டியாச்சு பீச்சை நேர்ல பார்க்கணும்க்கா. அக்கா, சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, அவருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தை நான் ஒரு வாட்டியாச்சு தியேட்டர்ல பார்க்கணும். பூர்ணி அக்கா இருக்காங்கல்ல, என்ன எப்ப பாரு போட்டோவும் ரீல்ஸும் எடுக்கிறாங்க. அது எப்படி வந்திருக்குன்னு நான் ஒரு வாட்டியாச்சு பார்க்கணும். இருடா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும், நம்ம எல்லாமே பார்க்கலாம். நீ நாளைக்கு ரெடியாக இரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். டா, இந்த இடம் தான் நினைக்கிறேன். நீ இங்கேயே நில்லு, நான் உங்களை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். இங்கேயே பார்த்துரு. சரிங்கக்கா. நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இரு அதவா, நான் பேசுகிறேன். ஆதவன் என்னென்னமோ சொல்கிறான். நம்ம ட்ரஸ்ட்டில் குழந்தைங்களோட அடாப்ட் பண்ணிட்டு போகிற பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபேக்காக இருக்கான். அடாப்ட் ஆகி போகிற குழந்தைங்களெல்லாம் காணுமா, பெரிய ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்கிறான். உனக்கு ஏதாவது தெரியுமா யாமே? சொல்லு ப்ளீஸ். இவள ஆதவா. ஆமாம், உண்மைதான். உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு 2 தங்கச்சிங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல. இந்த நிலைமையில எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நான் பார்த்தே ஆகணும். அப்புறம் நம்ம ட்ரஸ்ட்டு, அதையும் நான் பார்க்கணும்ல. அப்போ தான் எனக்கு ஒரு வழி கிடச்சிது. நம்ம ட்ரஸ்ட்டில் ஒரு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேக்காக பேரண்ட்ஸை ரெடி பண்ணி குழந்தைங்கள அடாப்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்கள ஒரு டீலர்கிட்ட விற்றுருவோம். அவங்க அந்த குழந்தைய ஆர்கன் அண்ட் ஹியூமன் டிராஃபிக் அனுப்பிடுவாங்க. அவங்க நீடு பொறுத்து எந்த ஏஜில் குழந்தை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்காக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அவங்கள நாங்கள் விற்றுருவோம். அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. எனக்கு இதில் இருந்தால் நிறைய காசு வந்துச்சு. என் குடும்பத்துக்காக நான் என்ன சுயநலமாக பண்ணேன்? ட்ரஸ்ட்டு கூட தான் பண்ணேன். நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ எவ்வளோ பேர்ட்ட கெஞ்சிருப்போம், எவ்வளோ பேர்ட்ட ஸ்பான்சர்ஷிப் கேட்டிருப்போம். ஒருத்தனாச்சும் ஏதாச்சும் உதவி பண்ணானா? அப்போல்லாம் நம்ம குழந்தைங்க 2 வேளை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போது 3 வேளை நல்லா சாப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சு? எல்லாம் இதுலேருந்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் 30 பேர் வாழ இடத்துல 25 பேர் சந்தோஷமாக இருக்கணும்னா 5 பேர் போகிறதுல தப்பே இல்லை. நான் சொன்னப்ப நீ நம்பல, அதான் இவளை அடிச்சு கட்டி போட்டு உன்னை வர சொன்னேன். என்ன யாமி இதெல்லாம்? நீ ஏன் இப்படி பண்ண? யாருமே இல்லாத ஆதரவற்ற சின்ன குழந்தைங்களெல்லாம். நயானா காணா போனதுக்கு இவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. நயானாவா நீ எதுவும் பண்ணல யாமி? என்ன அவசரமாக வீட்டுக்கு வந்திருக்க? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி விட்டு ஒன்று கேட்கணும். ட்ரஸ்ட்டில் யாருக்கா ஏதாவது டவுட் வந்திருக்கா? இதுவரை இல்லையே. ஏன்? ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம செட் பண்ண கேரளா பார்ட்டி சொதப்பிட்டான், மாட்டிக்கிட்டான் போல். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். வந்த விஷயத்த சொல்கிறேன். இவ்வளோ நாள் சின்ன சின்ன குழந்தைங்களாம் கடத்திட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது வேறு. 20 வயசில் ஒரு பொண்ணு வேணும். அவளோட ஆர்கனை தான் கேட்குறாங்க. நான் செட் பண்ணி வச்சிருந்த பொண்ணு கொஞ்சம் சொதப்பிருச்சு. உன்னால் முடியுமா? ட்ரஸ்ட்டில் இல்லீகலாக குழந்தைங்கள அடாப்ட் பண்ணுறது வேறு. அதுவும் இல்லாமல் 20 வயசில் இங்கே யாரும் இல்லை. நீ சொல்கிற பார்த்தா இது ஏதோ ஆள் கடத்தல் மாதிரி இருக்கே. என்னாலலாம் முடியாது, விட்டுரு. புரியுது. ஆனால் அது பண்ணால் பெரிய அமௌண்ட் கிடைக்கும். உன் தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுன்னு சொன்னேன். ட்ரஸ்ட்டுக்கும் ஃபண்டு வேணும்.
யோசிச்சு பாரு. உங்கள் ட்ரஸ்ட்டில் புதுசாக ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கல, அவளுக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? ஹே, என்ன பேசுகிற நீ? அவன் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. அதெல்லாம் முடியாது, விட்டுரு. ஓகே ஓகே, யோசிச்சுட்டு முடிவு பண்ணிவிட்டு தோணுனா என்னை கூப்பிடு. ம். யாமினி, அம்மாவோட நிலைமை போக போக ரொம்ப மோசமாகிட்டே போகுது. நீ ஏற்கனவே கொடுத்த பணம்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. அடுத்து ஹீமோக்கும் வேறு பணம் வேணும். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து என் காலேஜ் ஃபீஸும் வேறு கட்டணும். அதுவும் இல்லாமல் யார் யாரோ வந்து அப்பா பேர் சொல்லி கடன் கொடுத்தேன்னு காசு கேட்டுட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாச்சும் பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? கால் யாமி அக்கா. ஹலோ அக்கா, நம்மளுக்கு தர வேண்டிய ஸ்பான்சர்ஸ்லாம் டிலே பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் வச்சு இந்த மாதம் ஓட்டுறதே பெரிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அக்கா. சரிடா, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அக்கா, அந்த ஐ ஆப்ரேஷன் நான் கேட்டிருந்தேனே, அது என்னாச்சுக்கா? சரி, நான் பார்க்குறேன். அப்படிங்களா? ஓகேக்கா, தேங்க்யூ. பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? நான் பண்ணுறேன். நயனாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிட்டாங்க. போய் சொல்லி அவளை வர சொன்னேன். அவள் என்னென்னா அவளோட ஆசைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எனக்கு மனசே கேட்கல. பூர்ணி அக்கா இருக்காங்கல்ல, என்னை எப்போ பாரு ஃபோட்டோவும் ரீல்ஸும் எடுக்கிறாங்க. அது எப்படி வந்திருக்குன்னு நான் ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும். ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஹலோ ஹலோ. இது கஷ்டம் போல், என்னால் முடியாது, விட்டுரு. முடியாதா? என்னை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? அந்த பொண்ணு என் தங்கச்சி மாதிரி, அதான் முடியல. உன்னுமே நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், தெரியும்ல? ஓ, இத்தனை நாள் இத்தனை குழந்தைய பறி கொடுத்தப்ப தெரியல, இப்போ மட்டும் உன் தங்கச்சி மாதிரி தெரியுதா? சரி, ஓகே, இந்த பொண்ணை விட்டுரு. உன்னோட முதல் தங்கச்சிக்கு 20 வயசு தானே இருக்கும். ஹே, என்ன என்ன பேசுகிற? அப்போ அந்த பொண்ணை கொடு. சரி, நான் பார்க்குறேன். எனக்கு வேறு வழி தெரியல. அதனால நயனாவை அவங்க சொன்ன இடத்துல நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன். அதுதான் நான் நயனாவை கடைசியாக பார்த்தது. அப்போ ஏனா போயிட்டாளா? ஏனா போயிட்டாளா யாமினி? என்ன யாமினி, ஏனா அவன் என்னோட நயானா யாமினி? அவன் போயிட்டா, அவன் இல்லை. எனக்கு இப்போ உன்னை பிடிச்சு எப்படி பண்ணன்னு கேட்கணும் போல இருக்கே யாமினி. ஆனா அதுக்கு கூட எனக்கு உனக்கிட்ட வரணும்னு கூட எனக்கு தோணலை யாமினி. இப்படி பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் இவதான் பண்ணியிருப்பான்னு. ஆனா நீ ஆதரவற்ற குழந்தைங்கள்லாம் உன்னோட தயவுல இருக்காங்கன்ற காரணத்துக்காக அவங்கள உன் தேவைக்கு இறையா மாத்திட்ட யாமினி. ரொம்ப தப்பு. அவங்கள இந்த உலகத்துக்கு வாழ வந்திருக்காங்க, ஏதோ ஒரு செயலுக்காக வாழ வந்திருக்காங்க. இப்படி நீ பண்ணிருக்க கூடாது. உன்னால முடிஞ்சா அவங்கள நல்ல வழியில வாழ வச்சிருக்கணும். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஊர் ஊராக போய் கேம்ப் போட்டு இந்த சேரிட்டிக்காக குழந்தைங்களோட டேலண்ட்டை வச்சு ஃபண்ட் ரைஸ் பண்ணா நீ இப்படி ஒரு கேவலமான செயல் செஞ்சுட்டு வந்திருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். குழந்தைங்களோட ஆர்கன்ஸை விற்று நீ பணம் பார்த்துருக்க, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்து உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நான் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன்.
நைனாவோட குரல் எனக்கு கேட்டுகிட்டே தான் இருக்குது. அக்கா, உங்களை நான் நம்பி வந்தேன்னு என்னை இப்படி இருட்டில் தள்ளிட்டீங்களே. நான் ரொம்ப ஆசையா இந்த ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு வந்தேன். முறையா எனக்கு கண்ணாடியில் பார்த்து ரசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். முடியலையே. என்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொன்னீங்களே. எனக்கு வெறும் இப்போ அலைகளோட சவுண்டு மட்டும்தான்க்கா கேட்குது. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி சூப்பர் ஸ்டாரோட படத்தை தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் வெறும் கனவு தானா? உங்களை நம்பி நான் பூர்ணி அக்கட்ட கூட எதுவும் சொல்லாம வந்துட்டேன். என்னை இப்படி பலி கொடுத்துட்டீங்களே. உங்களை நான் என் வாழ்க்கையில வந்த தேவதையா நினைச்சேன். ஆனா இப்படி அரைக்கியா மாறிட்டீங்களே. ரொம்ப வலிக்குதுக்கா. என் இதயத்தை எடுத்துட்டாங்கக்கா. சென்னை திருவான்மையூர் இயங்கி வந்த பிரபல சேஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ் ட்ரஸ்டின் ஊழியர் திரு யாமினி மனித உறுப்பு திருட்டு மற்றும் குழந்தை கடத்தல் ஆகிய 2 புகார்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவர் 5 குழந்தைகளை கடத்தி விற்றதாக ஒப்புக்கொண்டார். மேலும் இவருடன் சர்வதேச குழந்தை கடத்தல் கும்பல் ஏதேனும் தொடர்பில் உள்ளதா என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகள் காப்பகத்திலும் குழந்தைகள் கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.